நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் மாசி மாதத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தனுசு ராசி. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த பழமொழிக்கு ஏற்ப செயல்படக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ல் குருவும் 6ல் ராகுவும் சஞ்சரிக்கிறது நீங்கள் எந்த சூழ்நிலையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் குழப்பம் இருந்தாலும் மகிழ்ச்சி உண்டு. பல வகையில் பொருளாதார நிலை மேம்படும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. நீண்ட நாளாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் தற்போது கைவந்து சேரும். உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும். மனதில் தைரியம், உற்சாகம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயம் உண்டு. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு திருப்தி தரும். அரசு தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும். புதிய ஒப்பந்தங்களால் ஆதாயம் உண்டு. பிரபலங்களோட அறிமுகமும் நட்பும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். தாயோட உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்பு வந்து சரியாகும். தாய் மற்றும் உறவுகளால் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருப்பினும் அவர்களால் ஆதாயம் உண்டு. வீடு வாகனத்தை நீங்கள் சீர் செய்வீங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகளின் செயல்பாடுகள் அனைத்தும் நீங்கள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. குலதெய்வ மற்றும் இஷ்ட தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்தால் ஆதாயம் உண்டு. உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிரிகள் எல்லாம் விலகிச் செல்வாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வு ஏற்படும். வழக்கு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மனைவி வழி வருமானம் உண்டு. வியாபாரத்தில் கூட்டாளிகளால் லாபம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். எதிர்பாராத தனவரவு உண்டு. தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வு ஏற்படும். உயரதிகாரி உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 19, 20, 21, 28, மார்ச் 1, 2, 3, 4 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் வெற்றி பெற்றுத்தரும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 24, 25, 26 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா குச்சனூரில் இருக்கிற சனி பகவானை ஒரு சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.